மனமுருகி வேண்டி நின்றாயானால் எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்த்து வைப்பான் இந்த ஆறுமுகவேலன். ஆறுமுகவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ கண்ட உன்னுடைய கனவை உன்னுள் இருக்க பிடித்துக்கொள். என் முன்னால் நிற்கின்ற என் தங்கம், உன்னோடு பேசுவதற்காக இந்த ஆறுமுகவேலனாகிய நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த ஆறுமுகவேலன் தருகின்ற வாக்கினை நீ கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வந்தே தீரும். என் தங்கமே, உனக்கான கனவுகள் எல்லாம் அங்கே மீதம் இருக்கின்றது அல்லவா? அதை இருக்க பிடித்து கொண்ட நீ உன்னுடைய நேரம் வரும். அதற்கு பிறகுதான் அந்த கனவிலிருந்து நீ விழித்தெழ வேண்டும். உன் கனவே வாழ்க்கையாக மாறும். அதை நீ உறுதி செய்து கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய நேரத்திற்காக காத்து கொண்டிரு. நீ வீழ்வதற்காக பிறந்த குழந்தை அல்ல, நீ வாழ்வதற்காக பிறந்த தங்கம் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் தங்கமே, உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். யார் உன்னோடு இல்லை என்று உன்னை விட்டு விலகி நின்றாலும் உன் ஆறுமுகவேலன் நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். தாமதங்கள் ஆகலாம், ஆனால் நீ கேட்ட விஷயம் தப்பாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை எப்பொழுதுமே உயர்ந்த இடத்தில் நிறுத்தி வைப்பவன் இந்த ஆறுமுகன். உண்மையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையையும் கொண்ட ஒரு பக்தனுக்கு அவன் வேண்டியது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். என் தங்கமே, உன்னை வீழ்த்த எத்திசையிலிருந்து எவர் வந்தாலும் சரி, உன்னை காக்க இந்த ஆறுமுகவேலன் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எதிரிகளை வீழ்த்த ஆறுமுகன் உண்டு என்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். இங்கு நடப்பது எல்லாமும் உன் வாழ்க்கையில் கர்ம பலன்கள், உன்னுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு. இவைதான் இங்கு உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தோடு என் தங்கம் நீ வாழ்வதை விட, என்ன நடந்தாலும் உன் ஆறுமுகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிரு. நினைக்கின்றபடி எல்லாம் மோசமான நிலைமை உனக்கு நிச்சயமாக வராது. நான் அப்படி ஒரு நிலையை உனக்கு வரவும் விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனவேதனையை உன் ஆறுமுகன் நான் அறிவேன். நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என்று மனமுடைந்து வேதனைக்கு ஆளாக நிற்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கடினமான நாட்களிலிருந்து உன்னை இந்த ஆறுமுகவேலன் காப்பாற்றி இருக்கின்றேன். இப்போது நீ படும் மனவேதனைக்கு கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் கொடுப்பேன். என் தங்கமே, அது உனக்கு வந்து சேரும் வரை இந்த ஆறுமுகன் ஏன் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நான் உனக்கு என்றும் நிழலாக இருந்து உன்னை பார்ப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ எது செய்தாலும் தோல்வியில் போய் முடிகிறதே என்று யோசிக்கின்றாயோ? அந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் அது நமக்கு சரியாக இல்லை என்று வேதனைப்படுகின்றாயோ? என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்கள் குறை சொல்கிறார்கள் என்று நீ யோசிக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதை விட சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றுதான் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். நடப்பது எல்லாம் நடந்து முடியட்டும். என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து என்ன சொன்னார்களோ அவர்களை போற்றும் வகையில் என் தங்கம் இந்த வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். அதை நீ நிச்சயமாக செய்வாய் என்கின்ற நம்பிக்கை உன் ஆறுமுகன் எனக்கு இருக்கின்றது. அதுவரை
என்ன நடந்தாலும் அது உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் அல்லவா? என் தங்கமே, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உன் ஆறுமுகன் நான் இருக்கின்றேன். உன்னை யார் சொல்வது உன்னால் எதுவும் முடியாது என்று? உன் ஆறுமுகன் நான் சொல்கிறேன். நீ நினைத்து முடிக்கும் வரை நிச்சயமாக நீ உறங்க மாட்டாய். உன் பொறுமை இன்று வரையிலும் தோல்வியை சந்தித்தது கிடையாது. அதற்காக நீ பட்ட வழிகளையும் மறந்துவிடக் கிடையாது. இழந்ததை எல்லாம் மறக்காதே. இனி மகிழ்ச்சி வரும் நேரம் என்று இந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்ற உன் வாழ்க்கை அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்பதனை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் நீ என்னிடம் வைத்த ஒவ்வொரு பிரார்த்தனைகளோடும் சேர்ந்து நிச்சயமாக உன் கைகளில் அது வந்து சேரும். நம்பிக்கையோடு என் தங்கம் காத்திருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லதே நடக்கும். கலங்கிய விழிகளோடு நிற்கின்ற என் தங்கத்திற்கு உன்னுடைய வேண்டுதலுக்கான பலனை நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன். இதோ என் தங்கம், உன்னை இந்த ஆறுமுகன் ஆசீர்வதித்து விட்டேன். எல்லாம் சரியாகிவிடும் என்பதனை நீ முதலில் தீர்க்கமாக நம்பத் தொடங்க வேண்டும். நீ கண்ட கனவு உன் வாழ்க்கையை இன்பமாக மாற்றத்தான் போகின்றது. அதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். கடைசியாக ஆறுமுகன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகின்றேன். கவனமாக கேள். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்க வல்லமை ஆறுமுக வேலனுக்கு உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் இந்த ஆறுமுகனுக்கே உண்டு. ஆறுமுகனை நம்பினோர் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார். ஆறுமுக வேலனுக்கு அரோகரா.